ചെങ്കടലിൽ നീ എന്നു പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു, എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി, സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി பிரமாணங்கள் பகர்ந்தேகி. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணர்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னோடு கூட சேர்ந்து வேத பகுதிகளை நான் வாசித்து ஜெபிப்போமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25 31 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி அவன் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளில் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து குணமடையாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்ற இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடைய நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ள மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடன தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விஷயங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். செபிப்போமாக. சொந்த மனதில் வந்தும் கூட சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகும்பொழுது புறஜாதிகளுக்கு உம்முடைய சத்திய வசனத்தை, இந்த மாபெரும் நற்செய்தியை அறிவிக்கும்படி எங்கள் தேசத்திற்கு ஒரு தோமாவை அனுப்பி வைத்த தேவனே, இந்த பரிசுத்த பவுலும் அப்படிதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவன் வழியா அநேக ஜாதி ஜனங்கள் ரட்சிப்பு அடைந்தது போல நாங்களும் இந்த இந்திய தேசத்துல தகப்பனே நீர் உம்முடைய தாசனை அனுப்பி வைத்து பல தேவ ஊழியர்கள் எழும்பி இன்று நாங்கள் ரட்சிக்கப்பட்டது போல இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் அநேக இடங்களில் நற்செய்தி கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவைகள் வழியாய் எங்கள் தேசத்துல இந்த நற்செய்தியின் வழியாய் அநேகர் மீட்படைய என் தேவன் அனுக்கிரக செய்யுங்கப்பா. இந்த ஆண்டவரின் நிகழ்ச்சியின் வழியாய் ஆன்லைன் மூலமாக ஒருவேளை யாராவது கிறிஸ்து அறியாதவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் சொன்னால் இந்த வேத சத்தியங்களை அவர்களை விடுவிக்கட்டும் அப்பா. எங்கள் தேசத்துல வாழ்கிற மக்களை விடுவிங்க சுவாமி. எங்கள் தேசத்துல வாழ்கிற மக்களுடைய வருகைக்கு முன்பாக மீட்படையட்டும் சுவாமி. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இந்த நாளில் உங்களுடைய அன்பின் கரங்களில ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகட்டும் சுவாமி. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கண்டவர்கள் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் அந்த மெய் தேவனாகிய கர்த்தர் உண்மை ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ள என் தேவன் அனுக்கிரக செய்யும்படியாய் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்பிடுகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.